எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெட் ஃபோர்ட் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல அப்டேட்ஸ் இதை பற்றி போட்டிருக்கோம். இப்போ இந்தியா டுடே மற்றும் இந்தியா டுடேயில் 2 கட்டுரைகள் வந்திருக்கு. அவங்களுடைய நிருபர்கள் அவங்களுடைய சோர்சஸ் வச்சு சில முக்கியமான தகவல்கள் அவங்க பிரசுரிச்சிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ்லேயுமே நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு காம்ப்ரஹென்சிவாக இது எதுக்கு பண்ணாங்க, யார் பண்ணாங்க, எது ஆக்சுவலாக குறி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய டார்கெட் அப்படின்றது டெல்லி ரெட் ஃபோர்ட். டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் ஒரு ரெக்கியை இவங்க ஜனவரி மாதம் 2025 ஆரம்பிச்சிருக்காங்க. 26 ரெட் ஃபோர்ட்டில் ஒரு பெரிய சம்பவம் செய்யணும் அப்படின்றது தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருந்திருக்கு. ஒரு ஒயிட் காலர் ரெக்ரூட்மெண்ட் நெட்வொர்க்கு, இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானி இருந்திருக்காங்க. பாகிஸ்தானில் குறிப்பாக ஜெய்ஷ்-இ முகமது மற்றும் AGUH அப்படின்னு சொல்லக்கூடிய அன்சார் கஸ்வத்துல் ஹிந்த், இதுதான் இந்தியாவை பாகிஸ்தான் கபலீகரம் செய்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்டாகவே ரொம்ப வருடமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு அமைப்பு. இந்த 2 அமைப்பும் சேர்ந்து தான் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணுறதுக்கான திட்டமிடல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய சீஃப் ஹேண்டலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்-இ முகமதுடைய உமர் பின் கத்தாப் அப்படின்றவன். இவன் பாகிஸ்தானில் இருக்கான். இப்போது இந்த பத்திரிகை செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேங், இந்த ஒயிட் காலர் ரெக்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க மொத்தம் ஒரு 10 பேர் இருந்திருக்காங்க. இதில் 5லேருந்து 6 பேர் வந்து மருத்துவர்கள். இவங்க வந்து கோரா, இவங்க எப்படி ரேடிகலைஸ் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் ஃபர்சந்தன் தாருல் உலூம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவபந்தன் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெலகிராம் குரூப்பு, அதில் தான் இவங்க போய் சேர்றாங்க. அங்கேருந்து தான் இவங்க ரேடிகலைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு இது காஷ்மீர் அசாதின்னு சொல்லி காஷ்மீரோட விடுதலை போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரேடிகலைசேஷனுக்கு போகிறாங்க. பிறகு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல அவங்களுடைய டார்கெட் அப்படின்றது இந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வச்சா சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூபி, JNK, ஹரியானா பிரித்து பல இடங்கள் இருந்திருக்காங்க. யூபியில் சாரன்பூரில், ஹரியானாவில் பார்த்திங்கன்னா ஃபரிதாபாத்தில், அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல JNKல அனந்த்நாக் மற்றும் புல்வாமாவில். ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த செக்யூர்ட் மெசஞ்சர் ஆப் மூலிமா கம்யூனிகேஷனில் இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் முசமில் கனை மற்றும் டாக்டர் உமத் நபி இவங்க 2 பேரும் இந்த 2025 ஜனவரியில் அந்த ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் பெரிய ஒரு ரெக்கி வேவ் பார்த்துருக்காங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக பல முறை வந்து அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. பிறகு இவங்க ஒரு முறை துருக்கி போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற தகவலும் வருது. தோஹா ஒரு முறை போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற தகவலும் வருது. ஸோ துருக்கியோடைய லிங்க்கு நம்ம ஏற்கனவே பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஸோ இங்கேயுமே அங்கே ட்ரேசஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியா சொல்லியில் ஒரு பத்திரிகை, ஒரு கட்டுரையாகவே வந்திருக்கு. இப்போது இவங்க எப்படி இதை உறுதி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கைது செய்யப்பட்ட இந்த ஆட்கள் கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன், அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா டம்ப்பு, இதுதான் ப்ரைமரி சோர்ஸ். அதன் பிறகு இவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அந்த கால் டேட்டா ரெக்கார்டில் இருக்கக்கூடிய டவர் லொக்கேஷன், அந்த டவர் லொக்கேஷனை பேஸ் பண்ணி அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய CCTV. ஸோ ஒரு பக்காவாக டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ், ஒரு டெக்னிக்கல் அப்ரோச்சை நம்மளோட காவல்துறை மற்றும் உளவுத்துறை எடுத்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த உண்மைகள்லாம் உடைக்க முடியுது. ஸோ இந்த 3த்தையும் வச்சுட்டு நீங்கள் இந்த சம்மந்தப்பட்ட சஸ்பெக்டிட்ட கேள்வி கேட்கும்போது அங்கே பொய்யே சொன்னாலும் அவங்க மாட்டிக்குவாங்க. அந்தளவுக்கான எவிடன்ஸஸ், ஸ்ட்ராங் எவிடன்ஸஸ் வந்து இருக்குது. நிறையா இவங்க ஒத்துக்கவும் செஞ்சுருக்காங்க. இப்போ துருக்கி எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடியூலை சேர்ந்த மெம்பர்ஸ், இந்த மருத்துவர்கள், இந்த ஒயிட் காலர் மாடியூலை சேர்ந்த மெம்பர்ஸ் வந்து துருக்கியில் போய் அவங்களுடைய ஹேண்டலரை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா, இது இந்தியாவில் ஒரு 3 மாநிலங்கள் அப்படி நம்ம ஒரு எக்ஸ்பேண்ட் நெட்வொர்க்காக பார்த்தாலும் ஒரு லிங்க் பார்த்திங்கன்னா துருக்கியிலேருந்து வந்திருக்கு. துருக்கியில் அவங்க யாரை பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றது போலீஸ் சொன்னால் நமக்கு வந்து தெரிய வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஸ் பார்டர் கமாண்டு, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹேண்ட்லர்ஸ் இவங்ககிட்ட தொடர்ந்து கம்யூனிகேஷன் இருந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் இன்பர்சன் அவாய்ட் பண்ணிவிட்டு, வாட்ஸ்அப் ரெகுலர் கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக டெலகிராம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2500 கிலோகிராம் அளவுக்கான கிலோகிராம் அளவுக்கான இந்த வெடி எக்ஸ்ப்ளோசிவ் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்து அவங்கள்ட்ட கிடச்சிருக்கு.
ஃபரிதாபாத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 360 கேஜி அமோனியம் நைட்ரேட் கிடச்சிருக்கு டாக்டர் மொசமில் மற்றும் டாக்டர் ஷஹீன் ஷஹீத் கிட்ட. அதன் பிறகு மேவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2100 கிலோ கிடச்சிருக்கு. இந்த மால்வி இஷியத்துன்னு சொல்லக்கூடிய இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த சம்மந்தப்பட்ட எல்லாருமே அந்த யூனிவர்சிட்டியில் இருந்து தான் வராங்க. பட் அவங்க யூனிவர்சிட்டி வந்து எங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய ஃபவுண்டரும் சொல்கிறாரு. ஸோ அது தனி கதை. பட் இந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது மாட்டியிருக்கு. என்னென்ன மாட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரேட் மற்றும் சல்ஃபர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செகண்டரி எக்ஸ்ப்ளோசிவ், பட் அவங்க இன்னும் டிக்ளேர் பண்ணல. இது வந்து சீரியஸான விஷயம்னால டிக்ளேர் பண்ணல. ஸோ இப்போ வரைக்கும் இவங்க வந்து இந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் வந்து தெரிவிக்குது. இப்போது டாக்டர்ஸாக இருக்கிறதுனால ஒரு ப்ரொஃபஷனலாக யாராவது போய் வாங்குறாங்க அப்படின்ற போது சில பேருக்கு சில ப்ரொஃபைல்லாம் சந்தேகம் வரும். டாக்டர் போய் கேட்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சந்தேகம் வராது. ஸோ இவங்களே நேரடியாக பல இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொருட்களில் உள்ளே சேர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இதில் ஒரு கிட்டத்தட்ட இந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸில் இந்த வெடிகுண்டு வெடித்த இடத்துல ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ணி கிட்டத்தட்ட 40 சாம்பிள் எடுத்திருக்காங்க. இப்போது இதோடைய ஹேண்ட்லர் பாகிஸ்தான் ஜெய்ஷ் இ முகமதை சேர்ந்தவன். இப்போ இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் உமர் நபி தான் ஆப்ரேஷனல் லீடு. இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போன ஒரு ஆள். இவன் தான் வந்து மெயின் ஆப்ரேஷனல் லீடு. அதன் பிறகு இந்த வண்டியை வாங்கி கொடுத்த உமராக இருக்கட்டும், அடுத்த ஆளுங்க வராங்க. மருத்துவர்கள், ஒரு பெண் மருத்துவர். அந்த பெண் மருத்துவரை இன்டகிரேட் பண்ணும்போது ஊடகங்களில் செய்திகள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே நிறையா கன்ஃபெஷன்ஸ் இருக்காங்க. இன்னும் சில பெண்களை அவங்க ரேடிக்கலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகமுமே இப்போ வருது. அடுத்தது இவங்களுடைய டார்கெட் அப்படின்றது இதுவாக தான் இருந்திருக்கு. ஜனவரி 26 தான் இருந்திருக்கு அப்படின்றாங்க. இன்னும் அரசாங்கம் இதை உறுதி செய்யலை. கண்டிப்பாக அந்த நியூஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணணும். பட் இப்போது ஒரு நேஷ்னல் லெவல் நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம பார்த்தோன்னா இந்த செய்திகள் எல்லாமே வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த ரெட் கலர் எக்கோ ஸ்போர்ட் எங்கே, ஒருவேளை அதில் ஏதாவது குண்டுகள் வைக்கப்பட்டிருக்கா, இந்த மாதிரியான ஒரு ஐடி வைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ அந்த வண்டிக்கான அந்த ஒரு இதுவுமே போயிட்டுருக்கு, சர்ச்சுமே போயிட்டுருக்கு, பல இடங்களில் தேடிட்டு இருக்காங்க. இது தவிர மும்பை ஏடிஎஸ், மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் மற்றும் அந்த டீச்சருக்கு சம்மந்தப்பட்ட 2 வீடுகளில் ரெய்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரியான ரெய்டு வந்து யூபியில் நடந்துகிட்டு இருக்குது, பஞ்சாபில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க் அப்படின்றது ஒரு 5-6 மாநிலங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பரவி இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் காவல்துறையினர் பகலாக போயிட்டு இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் எடுத்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல் இந்த நேரத்தில் இவங்க நடத்தினாங்களா அப்படின்ற போது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் கேள்வி கேட்டிருந்தோம். இது ஆக்சிடென்டலாக நடந்துச்சா இல்லை எப்படி அப்படின்றதெல்லாம் விசாரணைக்கு பிறகு அவங்க முடிவுக்கு வரட்டும். கொஸ்டின்ஸை மட்டும்தான் நம்மளால் வந்து வைக்க முடியும். அதுக்குமே ஒரு லாஜிக் பேஸ் கொஸ்டின்ஸ் தான் வைக்க முடியும். ஸோ ஒருவேளை இதில் ஓட்டிகிட்டு போன அந்த டாக்டர் வந்து தப்பிக்கணும்னு நினச்சிருந்தா அந்த ப்ராஜெக்டை அப்படியே அபேண்டன் பண்ணிவிட்டு தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதை விட்டுட்டு ஃபரிதாபாத்லேருந்து அதாவது ஃபரிதாபாத் அப்படின்றது உங்களுக்கு ஹரியானாவில் இருக்குது. அதன் பிறகு டெல்லியில் ஒரு முக்கியமான ஏரியாவை கிராஸ் பண்ணி ஈஸ்ட் டெல்லியை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த பக்கம் வந்தாகணும். அதாவது இந்த சம்பவம் நடந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு. அப்போது இந்த இடத்துல இவங்க எப்படி இதை வந்து பண்ணுறாங்க, இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்க்கிங்கில் 3 மணி நேரம் இருக்கிறதுக்கான அவசியம் என்ன? இதுவும் செகண்ட் கொஸ்டின். பட் லாஜிக்கலாக இன்னொரு தியரி சில முக்கியமான ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேனிக்கில் அவசரப்பட்டு வெடிச்சிருச்சு. எப்படி கோயம்புத்தூரில் நடந்தால் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது. இவங்க அதில் வந்து ஷார்ப்னல்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஒரு வெடிகுண்டை தயாரிக்கிறாங்கன்னா அதில் வந்து அந்த மக்களுடைய உயிர் அந்த சேதம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி ஆணி, ஷார்ப்னல்ஸு, கிளாஸு இதெல்லாம் சேர்த்து போட்டு வைப்பாங்க. அது வெடித்து போகும்போது செதறி மக்களுடைய அந்த உயிரை பறிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் இதில் அந்த மாதிரியான ஷார்ப்னல்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பட்டாசே எடுத்திங்கன்னா அதோடைய 2 லேயர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது கம்மியாக வெடிக்கும். அதே அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வெடிக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஸோ அப்போ ஹை இன்டென்சிட்டியாக அதை பண்ணியிருந்தால் ஒரு பெரிய பள்ளமே விழுந்திருக்கும் அப்படின்ற செய்திகளும் வருது. பட் இது 2 தேரியில் எது அப்படின்றத நமக்கு அரசாங்கம் அஃபிஷியலாக சொல்லும்போது மட்டும்தான் தெரியும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நகரங்கள், சென்னையிலேருந்து எல்லா நகரங்கள்லையுமே காவல்துறையினர் இப்போ உச்சபட்ச அலர்ட்டில் இருக்கிறாங்க. இது தொடர்ந்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. எக்கச்சக்கமான போலி மிரட்டல்கள், போலி செய்திகள் வந்து வதந்திகள் போலீஸ்கிட்ட வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இங்கே குண்டு வச்சிட்டோம், அங்கே குண்டு வச்சிட்டோம்னு சொல்லி டெல்லியிலே பார்த்திங்கன்னா 50க்கு அதிகமான இமெயில்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, தனிநபர்கள். தமிழ்நாட்டிலையுமே அந்த மாதிரி நிறையான சம்பவங்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். இப்போது இந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கலாக பார்த்திங்கன்னா காவல்துறையினர் வந்து ஒரு
18-20 மணி நேரம் டியூட்டியில் இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து இப்போ அவங்களுக்கு வருது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வாகன சோதனை பண்ணி ஆகணும். ஒரு வாகனத்தை திறந்து டிக்கியிலிருந்து எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது எவ்வளோ டைம் ஆகும்னு நமக்கு தெரியும். நூற்றுக்கணக்கான வாகனங்களை பண்ணும்போது நம்மளோட செக்யூரிட்டி அப்பாரட்டஸ், நம்மளோட காவல்துறை மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இவங்க மேலே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வதந்தி பரப்புகிறவங்க, இந்த மாதிரி இப்போ செயல்கள் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் வரும். இதில் வந்து சில பேர் மோட்டிவோடு பண்ணுறாங்க, சில பேர் அட்டென்ஷனுக்காக பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். பட் காவல்துறையினர் கையில் மாட்டினாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொய் செய்திகள், இந்த மாதிரி பொய்யான தகவல்களை கொடுக்குறவங்க கண்டிப்பாக இப்போ அவங்க இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு கடுமையான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்பாங்க. அது வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. இப்போது இது பிரதமர் மோடி அவர்கள் பூட்டான்லேருந்து பேசினதை நம்ம பார்த்தோம். இப்போ பூட்டான்லேருந்து இந்தியா வந்து தரையிறங்க பிறகு நேரடியாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே காயமுற்றிருக்கவங்களோட நேரில் சந்தித்து அவங்க குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போடுறாரு. இது மாதிரி ஆறுதல் தெரிவித்தா நேரடியாக வந்து இவங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் விட மாட்டோம், அவங்கள வந்து வி வில் சர்வ் த ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ வி வில் சர்வ் த ஜஸ்டிஸ்க்கு 2 மீனிங் இருக்குது. விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய புல்லுருவிகள் இவங்களை அரெஸ்ட் பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு ஆப்ஷன் ஆப்ரேஷன் சிந்தூர். ஏன்னா இதோட லிங்க் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் கை காட்டிகிட்ருக்கு. இப்போது ஸ்ட்ராட்டஜிக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் அப்படின்ற பேரை எந்த ஒரு அரசு இயந்திரமும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. பாதுகாப்புத்துறை அமைச்சரோ, உள்துறை அமைச்சரோ, இல்லை பிரதமரோ, இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரோ, யாருமே, காவல்துறை உயரதிகாரிகளோ யாருமே இதை வந்து பேசலை. ஸோ ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியர். என்னென்னா, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது டிரான்ஸ் பார்டராக போகுது. துருக்கி இதெல்லாம் பழைய இடத்துல லிங்க் ஆகுது. அப்போது அவசரப்படக்கூடாது, இதை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அரசாங்கத்துடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு விமர்சனம் வருது, ஒருவேளை காவல்துறையினர் இவங்க கஷ்டப்பட்டு இப்போ இந்த பிடிச்ச இந்த ஆப்ரேஷனை சீக்கிரட்டாக வச்சுருந்துருக்கணும், இதை வந்து அவசரப்பட்டு ப்ரெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்ற விமர்சனம் எழுது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூப்பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் விசாரணை வளையத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃபாக வாட்டர் டைட்டாக ஒரு கேஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த கேஸில் கிளியர் டிஜிட்டல் எவிடன்சஸ், ஃபாரன்சிக் எவிடன்சஸ் பாகிஸ்தான் துருக்கியை தொடர்பு பற்றி இருக்குது அப்படின்ற போது அந்த நாடுகள் மேலே வெளியுறவுத்துறை சார்பாக அவங்க வந்து இதை முன்னெடுத்து அந்த டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இது வந்து ஒரு சர்வதேச கண்காணிப்பு அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு நாடையும் ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பயங்கரவாதிகள் ஆதரவு, மணி லாண்ட்ரிங் போன்ற விஷயங்களை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு சர்வதேச வாட்ச்டாக் கண்காணிப்பு அமைப்புன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க 2018 பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. அந்த கிரே லிஸ்ட்டில் வந்த பிறகு தான் பாகிஸ்தானுக்கு சர்வதேச நிதி உதவிகள், நாடுகள் கொடுக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே மட்டுப்பட்டு போச்சு. ஏன்னா FATF கிரே லிஸ்ட்லேயோ பிளாக் லிஸ்ட்லேயோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நாடும் உதவி செய்ய முடியாது அஃபிஷியலாக. அந்த ப்ரெஷருக்கு அப்புறம் தான் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் சரிஞ்சது. பிறகு 3 வருடங்களுக்கு பிறகு அவங்க சில டாக்குமெண்ட்ஸு, ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்து மீண்டும் மறுஆய்வுக்கு உட்பட்டு அவங்க ஒயிட் லிஸ்ட்டில் இப்போ இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆய்வோடைய கூட்டம் வந்து இப்போ வரக்கூடிய அடுத்த மாதம் வந்து இது ஃபைனலைஸ் ஆகும். இப்போ அடுத்த FATF-ஓடைய லிஸ்ட்டு 2025ஓட லிஸ்ட்டு வந்து வர இருக்குது. இந்தியா பஹல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம். பல பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானுடைய அமைப்புகள் தான் உதவியாக இருக்குது. அந்த அமைப்புகளுக்கு நேரடியாக அரசு தொடர்பு இருக்குது, அரசோட நிதிகள் அதுக்காக பயன்படுத்தப்படுதுன்ற சில கான்க்ரீட் எவிடன்சஸை கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து இப்போ டெல்லியில் நடந்த தாக்குதலுக்கு உண்டான ஸ்ட்ராங் ஃபுல் ப்ரூஃப் எவிடன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் மீண்டும் FATF-ஓட கிரே லிஸ்ட்டில் போகும். ஸோ இது தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா FATF அப்படின்ற அமைப்பு நம்மளுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே பாராட்டினாங்க. ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்ட்ரிங்கை தடுக்கணும், ஒரு ஹவாலா டிரான்சாக்ஷனை தடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லீகல் மணிஸ் டிரான்சாக்ஷன்ஸை தடுக்கிறதுக்கு இடி மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி இடிக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சிருந்தாங்க. பட் இது எல்லாமே ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஆட்களும் FATF-ல இருக்காங்க, சைனாவோட ஆட்களும் FATF இருக்கிறாங்க. அமெரிக்கா, சைனா எப்படிப்பட்ட ஒரு பதிவை நம்ம போட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா நாம் அரசாங்கம் இன்னும் அஃபிஷியல் அது ஆக்ட் ஆஃப் டெரர்னு போடல, இப்போ வரைக்கும் போடல. இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ் அப்படின்ற அந்த இதை பண்ணுறாங்க. இப்போ இதுக்குள்ள டெப்த்து, எதுக்காக இந்த பாலிசியை இப்போ எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு பல கோணங்களில் பல அனலிஸ்ட் வந்து பேசுகிறாங்க. பட் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு நமக்கு தெரிஞ்சதை விட அதிகமாக தெரியும், கரெக்டான முடிவுகளை எடுப்பாங்கன்னு நம்ம நம்பணும். ஏன்னா
இது ஆப்ரேஷன் சிந்தூர் பெஹல்காமுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெஹல்காமில் வேகமாக இருந்துச்சு ஆக்ஷன். அதுவே மக்கள் வந்து லேட் ஆச்சு அப்படின்னு கோவப்பட்டாங்க. பட் ரொம்ப வேகமாக இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஆக்ஷன்ஸ் அப்படின்றது இந்த விசாரணை ஃபோக்கஸ்டாக போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கான டிப்ளாய்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு, இன்டெலிஜென்சிஸ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் யாராக இருந்தாலும் ருத்லெஸ்ஸாக இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலத்தில் சம்மந்தப்பட்டவங்க யாரையும் நாங்கள் விட போகிறது கிடையாது. ருத்லெஸ் அப்படின்றது எந்த தயவுதாட்சணையும் இல்லாமல் மூர்க்கத்தனமாக இருக்க போகிறாங்க அப்படின்றத அவர் இண்டிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ விசாரணையில் இருக்குது. இந்த விசாரணையில் அடுத்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் வருது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கார். நேற்று அந்த ஒரு பெண் ரேடிக்கலைஸ் ஆகி பயங்கரவாதியாக மாறியிருக்காங்க. இப்போ அவங்க இன்னும் சில பெண்களை வந்து ரேடிக்கலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க பல இடங்களில் ரெய்டுகள் போயிட்டுருக்கு. பல சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய அவுட்கம் என்னவா இருக்கும், இது எந்த அளவுக்கு நெட்வொர்க் போயிருக்கு அப்படின்றதுல நமக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கிடையாது. இப்போ நமக்கு அது தேவையும் கிடையாது. அவங்களோட வேலையை அவங்க செய்யணும். ஸோ இதோட சில இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது. அதே சமயம் இந்திய இராணுவம் இப்போ பேசும்போது கூட ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு பல போர் ஒத்திகைகளை பார்த்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு எல்லா யூனிட்ஸ்லேயும் கிரவுண்ட் லெவல் ஃபைட்டிங் யூனிட்ஸ் எல்லாத்துலேயுமே நூற்றுக்கணக்கான மினிமம் ஒரு 100 ட்ரோன் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஆர்டர்ஸை கொடுத்ததுக்கான ப்ரொக்யூர்மெண்ட்லாம் இப்போ நிறைய பண்ணியே முடிச்சிட்டாங்க. ஸோ எல்லையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பில்டப் அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஆப்கானிஸ்தான்லேருந்து வர ஒரு இன்டெலிஜென்ஸ் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எல்லையில் இப்போ குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் படைகளை அவங்க மீண்டும் ரீகாலிபிரேட் பண்ணி இந்த இடத்துல நம்மளோட எல்லையில் ரீடிப்ளாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட ரோட் மூவ்மெண்ட்ஸ், அதோட வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ பாகிஸ்தானுமே மீண்டும் நோட்டாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு தாக்குதல் மீண்டும் இந்தியா செய்யும் அப்படின்றதுக்கான ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் அதை வந்து நம்ம ஒரு பதிவாக போடுவோம். அவரோட அனாலிசிஸ் கண்டிப்பாக அவர் ஒரு டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அனாலிசிஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவை ட்ராப் பண்ணுறாங்க, ஒரு யுத்தத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி இந்தியாவை ட்ராப் பண்ணுறாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போது இந்த சீண்டலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும். ஏன்னா நம்ம ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஒரு நியூக்ளியர் ஒரு வார் டாக்டரைனை, ஒரு கவுண்டர் டெரரிசம் டாக்டரைனை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது என்ன, எவ்ரி ஆக்ட் ஆஃப் வார், எனி ஆக்ட் ஆஃப் டெரரிசம் வில் பி கன்சிடர்ஸ் ஆக்ட் ஆஃப் வார்ன்ட்டு. எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் இந்திய மக்கள் மீது நடந்தால் அப்போது அதை வந்து நாங்கள் போராக தான் கருதுவோம்ட்டு. இப்போ போருக்கான பதில் என்ன, ஆப்ரேஷன் சிந்தூர். ஏன்னா அதை வந்து நிறுத்தி வச்சுருக்கோம், அது திரும்ப கண்டினியூ ஆகலாம். கமா தான் போட்டிருக்கோம், ஃபுல் ஸ்டாப் போடலை. அப்போது இந்த இடத்துல இந்தியாவை ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு யுத்தத்துக்குள்ளே கொண்டு வரும்பொழுது பாகிஸ்தான் மீண்டும் வீக் ஆகும். ஸோ பாகிஸ்தான் மீண்டும் வீக் ஆச்சு அப்படின்ற போது பாகிஸ்தானுக்கு ஒரு லெஜிட்டிமேட் ரீசன் கிடைக்கிது. ஏன்னா அவங்க அமெரிக்கா அவங்க சார்பாக இப்போ இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த ரீலைன்மெண்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னா, அணுவாயத்தை சோதிக்கிறதுக்கு பாருங்கள், மீண்டும் ஒரு வருடத்தில் 2 முறை நாங்கள் போரை சந்திச்சிட்டோம் இந்தியா கிட்ட, எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே வந்து கொஷின் மார்க்காக இருக்குது, எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு டிட்டரண்ட்டாக நாங்கள் அணுவாயத்தை சோதிக்கிறோம்ட்டு. இப்போ பாகிஸ்தானில் உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு அணுவாயத்தை சோதித்தாலும் எல்லா நாடுகளும் சோதிக்கும். இந்த நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அமெரிக்காவுக்கும் ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு ரீசன் கிடைக்கிது. நான் என்னோடய நெருங்கிய நண்பர், இப்போது கோயம்புத்தூரை சேர்ந்த என்னோடய நெருங்கிய நண்பர், இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் எங்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு லோக்கல் லெவல், அவர் ஒரு அமெரிக்க குடிமகன், இப்போது மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்குது, அமெரிக்கர்கள் வெறுத்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. 3 விஷயம் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பை வந்து ஒரு ஜோக்கராக பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ அங்கே நிலைமை போயிட்டுருக்கு. ட்ரம்ப்போடைய அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த எலான் மஸ்க், விவேக் ராமசாமி, இப்போ யாருமே கூட இல்லை. ட்ரம்ப்பை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே அவருக்கு வந்து ஆமாஜாமி போடக்கூடிய ஆள் தான். இப்போது நைஜீரியா கூட யுத்தம், ஏன் நான் கிறிஸ்தவர்களை காப்பாற்றுறேன். வெனிசுலா கூட யுத்தம், ஏன் எனக்கு வந்து மதுரோவை பிடிக்கல. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காசா மேலே நாங்கள் வந்து அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸு, ஈரான் மேலே ஸ்ட்ரைக் பண்ணது, இப்போது பங்களாதேஷில் கொண்டு வந்து மிலிட்ரி பேஸு, இதனால் எங்களுக்கு என்ன பயன் அப்படின்ற அந்த கேள்வியை அமெரிக்க மக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க போட்ட அந்த டேரிஃப் இம்பேக்ட்னால், கனடா, இந்தியா போன்ற பல நாடுகள் போட்ட டேரிஃப்னால் எக்கச்சக்கமான விலையேற்றம் அப்படின்றது அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களால் அங்கே வந்து இயல்பாக இயங்க முடியல. ஒரு காஸ்ட்லியான ஊர் அது. நம்ம டாலர்னு பேசினா கூட காஸ்ட்லியான ஊர் அது. ஸோ மக்களுக்கு இத்தனை வருடம் நீங்கள் 800 மிலிட்ரி பேஸை வச்சு பல இடங்களில் நீங்கள் போர்கள் செஞ்சு, இப்போ நீங்கள் போர்கள் செஞ்ச நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன நாடுகள், அமெரிக்காவுக்கு ஈக்குவலே இல்லாத நாடுகள் கூட தான் அவங்க போர் செஞ்சுருப்பாங்க. இப்போ வெனிசுலா கிட்ட போயிட்டு அவங்கள இது பண்ணுறது, இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள் வெறுத்தே போயிட்டாங்க. இது என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம இதுக்கு அவங்க இது பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லி. ஸோ டொமஸ்டிக்காக ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்குது.
அந்த ப்ரெஷர் என்னென்னா இப்போ அவங்க சமூக வலைத்தளங்கள் அவங்களுக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் நாலேஜ்ன்றது தவற இடத்துக்கு வேணால் அமெரிக்கர்களுக்கு பெரிய லெவலில் கிடையாது, காமன் பாப்புலேஷனுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்டில் திரைப்படங்கள் எடுப்பாங்க, இவங்க இராணுவம் போய் இன்னொரு நாட்டில் சண்டை செய்யும், அங்கே வந்து நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்ட்டு. இந்த படம் ரொம்ப வருஷம் இவங்க ஓட்டிட்டாங்க. மீண்டும் ட்ரம்ப் அதை பண்ணுறது ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு. சமீபத்தில் நடந்த மேயர் தேர்தல்கள் அது டெமோக்ராட்டிக்கோட தொகுதியாகவே இருந்தாலும் தோத்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் மேலே ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்றது இருக்குது. ட்ரம்ப்போடைய அப்ரூவல் ரேட்டிங், அதாவது ட்ரம்ப் வந்து நீடிக்கலாமா வேணாமா அப்படின்னு அவங்க அடிக்கடி சர்வே எடுப்பாங்க ஒரு ஜனாதிபதி. அந்த அப்ரூவல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% கீழே வந்துருச்சு. இது இருக்கிறதுலே லோ, ட்ரம்ப் வந்ததில் இருக்கிறதுலையோ. ட்ரம்ப் உடனே என்ன பண்ணார், இப்போது எல்லா மக்களுக்கும் $2000 நான் தரேன். இப்போ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நம்ம தேர்தல் காலத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணுவாங்க. இப்போ சமீப தேர்தலில் பார்த்திங்கன்னா பீகாரில் பார்த்திங்கன்னா பிஜேபி பண்ணாங்க, அந்த சைடு ஆர்ஜேடி பண்ணாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இலவசம் இப்போ தேர்தல் வரக்கூடிய காலத்தில் 2000 தரோம் 3000 தரோன்னு வரும். ஸோ இது வந்து ஒரு வகையாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களை குஷிப்படுத்தி எப்படியாவது அந்த ஓட்டை வந்து இது பண்ணிக்கலாம், இல்லை இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சியை கம்மி பண்ணலான்ட்டு. ட்ரம்ப் வந்து ஒரு வருடம் கூட முடியல, அவசரமாக போய் எல்லார் பாக்கெட்லேயும் $2000 போடுறாங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ட்ரம்ப்பை அமெரிக்க மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அங்கே வாழக்கூடிய நம்ம ஊரை சேர்ந்த ஒரு அமெரிக்கர் சொல்கிறார், ட்ரம்ப்பை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய கார்ப்பரேட்டுகளுடைய கைப்பாவை தான் ட்ரம்ப்புடைய அதிரடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம அவ்வளோ மாற்றி பேசி இதாகி இன்றைக்கி $2000 கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன், குறிப்பாக ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன், மீண்டும் அமெரிக்காவை அணுவாத சோதனை அப்படின்னு பண்ணும்போது அவங்களோட லோக்கல் இஷ்யூஸ்லேருந்து மக்கள் டைவெர்ட் ஆகி மீண்டும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 3 வருஷம் இருக்க போகிறாரு, பட் தன்னுடைய பாப்புலாரிட்டி சரிவை கம்மி பண்ணி ஒரு வகையாக காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற. ஏன்னா மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃபேக்ட் என்னென்னா அமெரிக்காவுடைய மக்கள் தொகையை விட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கிகள் அதிகம், நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஸோ ஒரு சிவில் வார மாதிரியான சினரியோ வந்துடக்கூடாது அமெரிக்காவில் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் இஷ்யூ தேவைப்படுது. அந்த எக்ஸ்டர்னல் இஷ்யூவை உருவாக்குறதுக்கு இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு இவங்க வந்து இந்த ஆதரவு கொடுக்குறாங்க. இந்தியாவை எப்படியாவது ஒரு யுத்தத்துக்குள்ளே இழுத்து விட்டோம் அப்படின்னா, இப்போது உக்ரைன் ரஷ்யாவில் ஒரு நாடுகிட்ட தான் அணு ஆயுதம் இருக்குது, இஸ்ரேல் ஈரான்கிட்ட ஒன்றுகிட்ட இருக்குது, ஒன்றுகிட்ட இல்லை, பட் அதை யாருமே ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் வந்துச்சுன்னா ரெண்டுமே அணு ஆயுதத்தை கொண்ட நாடுகள். இன்னொரு பக்கம் சைனா இருக்குது, அதுகிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு அணு ஆயுத சோதனையை நடத்தணும், அதற்கான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கிரவுண்டை க்ரியேட் பண்ணணும். அதற்காக வைக்கப்பட்ட ட்ராப் அப்படின்றது தான் நம்மளுடைய 2 அன்பர்களும் சேர்த்தது. அவங்க ஒன்றும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க, அது 2த்தையும் சேர்த்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் இந்த ஜியோ பொலிட்டிக்கலாக இதை வந்து நம்ம ஐசோலேட்டடாக ஒரு இன்சிடென்ட்டுன்னு நம்ம பார்க்கவே முடியாது. இது ஜியோ பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்கணும். அமெரிக்கா ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கே 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அங்கே அவங்க ஜியோ பொலிட்டிக்கலாக சில கால்குலேஷன்ஸை வச்சுட்டு தான் அவங்க போகிறாங்க. ஸோ ஜியோ பொலிட்டிக்கலாக அது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நடுவில் அமெரிக்கா இந்தியாவுடைய அந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கு. அதன் பிறகு மீண்டும் ஜியோ பொலிட்டிக்ஸ் எந்த டைரக்ஷனில் போகும், ரீகாலிபிரேட் ஆகும்னு பார்த்து நம்ம சொல்லலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.